அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அவன் பெயர் ராமகிருஷ்ணன். அவனுடைய மனைவியின் பெயர் சுசீலா. அவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. அன்று இரவு தன் மனைவியை கட்டி அணைக்க அவளோ வித்தியாசமாக நடந்து கொண்டாள். அவனை தள்ளிவிட்டு அருகில் வராதபடி பார்த்து கொண்டாள். கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாதவாறு இன்று அவள் வினோதமாக நடந்து கொண்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் திகைத்து போனான். அவள் தனியாக சென்று படுத்து கொண்டாள். அடுத்த நாள் காலை விடிந்தவுடன் அவளிடம் கேட்டபோது, ஏன் அவ்வாறு நடந்து கொண்டேன் என தெரியவில்லை என்று சொன்னாள். இதுவே தொடர்கதையாகவே அவளை நெருங்கவே பயந்து நடுங்கினான். இந்த சம்பவம் கடந்த 1 வார காலமாகத்தான் நடக்கிறது என்றாலும் தூக்கமில்லாமல் தவித்தான் ராமகிருஷ்ணன். தன் ஆசை மனைவி இவ்வாறு நடந்து கொள்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு வழியில்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவர் அவளை பரிசோதித்துவிட்டு அவளுக்கு ஒன்றுமில்லை, இருந்தாலும் மனநல மருத்துவரை பார்க்குமாறு அறிவுறுத்தினார். மனநல மருத்துவரை பார்க்க வர மறுத்தாள் அவனது மனைவி. 1 வார கால போராட்டத்திற்கு பிறகு அவனுடன் மருத்துவரை பார்க்க சென்றாள். பல கட்ட பரிசோதனைக்கு பிறகு அவளுக்கு ஒன்றுமில்லை என சொல்லிவிட்டார் மருத்துவர். அன்று மீண்டும் ஆசையாக தன் மனைவியை கட்டி அணைக்க அவளோ கோபத்தில் அவனை ஓங்கி அறைந்தாள். தான் ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்று கூட தெரியாமல் அவனை தள்ளிவிட்டாள். அவன் அவளை அறையில் விட்டுவிட்டு ஹாலில் வந்து படுத்து கொண்டான். அவள் கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் அவளிடம் எதுவும் பேசாமல் வேலைக்கு சென்று விட்டான். இரவு இருவரும் சாப்பிட்டு விட்டு படுக்க போகும்போது அவள் ஒரு டப்பாவிலிருந்து மாத்திரைகளை எடுத்து போட்டாள். அதை கவனித்தவன், அதை ஏன் போடுகிறாய், என்ன மாத்திரை என கேட்டான். நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் சுசீலா. 2 வாரங்களுக்கு முன் அம்மா வீட்டிற்கு சென்றிருக்கும் போது இரவு 12 மணிக்கு எனக்கு காய்ச்சல் அனலாக இருந்தது. அப்போது வந்து பார்த்த கல்யாணி டாக்டர் கொடுத்த மருந்துதான் இது என சொன்னாள். ராமகிருஷ்ணனுக்கு கல்யாணியின் பெயரை கேட்டவுடன் தூக்கி வாரி போட்டது. நடந்ததை விவரமாக கூறும்படி சொன்னான். கல்யாணி அன்று தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டின் வாசற் கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். கல்யாணிக்கு மிக்க அலுப்பாய் இருந்தாலும் போய் கதவை திறந்தாள். ஒரு வயதானவர் காட்சி அளித்தார். தனது பெண்ணுக்கு 2 நாளாக ஜுரம் என்றும் இன்று அதிகமாகிவிட்டதால் பயமாக இருப்பதாகவும் உடனே வந்து பார்க்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். கல்யாணி தன் சிரமத்தை மறந்து வேண்டிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவருடன் கிளம்பினாள். அவள் சிகிச்சை செய்ய சென்ற நோயாளி ஒரு இளம் பெண். கல்யாணியை அழைத்து வந்த வயதானவரின் பெண் வீட்டின் அறையில் ஒரு கட்டிலில் படுத்திருந்தாள். உடல்நிலையை பரிசோதித்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை தெரிந்து கொண்டாள். அதனால் அந்த வயதானவரையும் அவருடைய மனைவியையும் கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்றாள். கல்யாணி தன்னுடன் கொண்டு வந்திருந்த மருந்து பெட்டியை யோசனையுடன் பார்த்து கொண்டிருக்கும் போது எதிர் சுவரை உற்று நோக்கினாள். அவள் கவனம் அங்கே மாட்டியிருந்த ஒரு போட்டோவின் மேல் சென்றது. படத்தில் நிற்கும் அந்த பெண்ணும் வாலிபனும் யார்? போட்டோவில் இருக்கும் பெண் தான் தன் முன் கட்டிலில் படுத்திருப்பவள். அந்த வாலிபன் வேறு யாரும் இல்லை, அந்த பழைய ராமகிருஷ்ணன் தான். அவள் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் யூகித்து கொண்டாள். நோயாளியாய் படுத்திருப்பவள் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இப்பொழுது இருப்பவள். இதை நினைத்ததும் அவளுக்கு தன்னை அறியாமலேயே கோபம் உண்டாயிற்று. அவளுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக கிளம்பினாள். ராமகிருஷ்ணன் தன் மனைவியிடம் அந்த மாத்திரையை வாங்கி கொண்டு மெடிக்கலில் காண்பித்து கேட்டான். இந்த மாத்திரையை இதற்கு முன்னர் பார்த்ததே இல்லை என்றனர். இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என முடிவு செய்தவன் அடுத்த நாள் காலை தன் மாமனார் வீட்டுக்கு சென்றான். செல்லும்போது ராமகிருஷ்ணன் கல்யாணியை பற்றியே யோசித்துவிட்டு அவளை அவர்கள் எங்கு பார்த்தார்கள் என்ற இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அங்கு போனான். வாசல் கதவை தட்டினான். உள்ளே இருந்து கதவை திறந்து கொண்டு வந்த கல்யாணியை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அவனுக்கு அனைத்தும் புரிந்தது. இவள்தான் தன் மனைவியின் உடல்நிலை பிரச்சனைக்கு காரணம் என தெரிந்து கொண்டான். அவனுக்கு பழைய நினைவுகள் கண்முன்னே ஓடத் தொடங்கின.
கல்யாணியின் வருகைக்காக ராமகிருஷ்ணன் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பான்? காலேஜ் லைப்ரரியின் வாசலில் நகத்தை கடித்த வண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு சுமார் 1 மணி நேரமாக அதே தியானமாக நின்று கொண்டிருந்தான். சென்ற 3 நாட்களாக அவளிடம் அந்த சங்கதியை சொல்ல வேண்டும் என்று அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தான். ஆனால் அவளை பார்த்தவுடன் அவனுடைய மனம் மாறிவிடும். இப்படி எத்தனை நாள்தான் காலம் தள்ளுவான்? எப்படியாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க அவன் தலை கிறுகிறுத்தது. ராமகிருஷ்ணன் கல்லூரியில் 3வது வருட மாணவனாக படித்துக் கொண்டிருந்தான். கல்யாணியும் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் படித்தாள். இவ்விருவரும் படிப்பில் கெட்டிக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் அவ்வளவு கெட்டிக்காரியான அவள் முகத்தில் எப்பொழுதும் துக்கமே தாண்டவமாடும். அதற்கு காரணம் ராமகிருஷ்ணனுக்கு நன்கு தெரியும். அவள் ஒரு அனாதை. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவள். ஆசிரமத்தில் தான் தங்கி படித்து வந்தாள். பகுதி நேரம் வேலை பார்த்து கொண்டே படித்துக் கொண்டிருந்தாள். மற்ற மாணவிகள் போல் உல்லாசமாக இருப்பதற்கு உரிமை இல்லை என்னும் எண்ணம் அவளிடம் பலமாக வேரூன்றி இருந்தது. அதன் பயனாக அவள் எப்பொழுதும் தலையை குனிந்த வண்ணமாகத்தான் இருப்பாள். இவளுடைய போக்கும் நடையும் சோகம் குடிகொண்டவாறு இருக்க மற்ற மாணவ மாணவிகளுக்கு பிடிப்பதில்லை. அவளை புத்தக புழு என்றும் நடைப்பினம் என்றும் கேலி பேசுவதும் சிரிப்பதும் சகஜமாயிருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் நடைப்பினம் போல் இருந்த கல்யாணி திடீரென புத்துயிர் பெற்று உணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தாள். அந்த மாறுதலுக்கு காரணம் ராமகிருஷ்ணன் தான். ஒரு நாள் வகுப்பு முடிந்ததும் அவள் தனியாக வந்து கொண்டிருந்தாள். தன் கஷ்டத்தை நினைத்து கொண்டே வந்தவள் கல் தடுக்கி புத்தகங்களை தடதடவென்று போட்டுவிட்டு கீழே விழுந்து விட்டாள். வேறு யாராவது அப்பொழுது அங்கே இருந்திருந்தால் அவள் பாடு மிகவும் கஷ்டமாயிருக்கும். அந்த வழியாக வந்த ராமகிருஷ்ணன் கீழே விழுந்த புத்தகங்களை எடுத்து கொடுத்து எங்கேயாவது அடிபட்டதா என்று மிகவும் பரிவுடன் அவளை விசாரித்தான். அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் நன்றி என்று மட்டும் கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள். இப்படியாக ஆரம்பித்தது இவர்களுடைய சிநேகம். கொஞ்சம் கொஞ்சமாக நூலகத்திலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் சந்திக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்க ஆரம்பித்தனர். இது நாளடைவில் நெருங்கிய நட்பில் முடிந்தது. அவனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கல்யாணி தெரிந்து கொண்டாள். அவளுடைய அன்பை பெறும்போதெல்லாம் ராமகிருஷ்ணன் தானும் காதலால் தன்னையே மறந்து விடுவான். இப்படி பரஸ்பர அன்பை பரிமாறி நண்பர்களாயிருந்த இருவரும் தாங்கள் திடீரென காதல் கடலில் இறங்கியிருப்பதை வெகு சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டனர். கல்யாணி, உனக்காகத்தான் நான் படிக்க வேண்டும் என்ற கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு படித்து வருகிறேன். நீ இல்லாவிட்டால் எனக்கு இந்த உலகமே பாழ் என தோன்றும் என்று பல தடவை அவளிடம் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். அவள் அதற்கு பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாள். இப்பொழுது கல்யாணி ஒரு புது பெண்ணாக மாறிவிட்டாள். மௌனவிரதம் பூண்டு கொண்டிருந்த அவள் எல்லா மாணவர்களிடமும் கலகலவென்று பேச ஆரம்பித்து விட்டாள். அவளிடம் ஏற்பட்ட இந்த மாறுதல்களை கவனித்த மற்ற மாணவ மாணவிகள் பலவிதமாக பேச ஆரம்பித்தனர். ஆனால் ராமகிருஷ்ணனோ கல்யாணியோ அவற்றை காதில் போட்டுக்கொண்டவர்களாக தெரியவில்லை. இருவரும் தங்கள் பிற்கால சந்தோஷ வாழ்க்கையை பற்றி ஆகாய கோட்டைகள் கட்டி மகிழ்வதிலேயே முனைந்திருந்தனர். ஆனால் ராமகிருஷ்ணனுடைய ஆகாய கோட்டைகள் 1 வாரத்திற்கு முன் அவன் தந்தையிடமிருந்து வந்த கடிதத்தினால் திடீரென இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டன. அந்த கடிதத்தை கல்யாணியிடம் காண்பித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்று சென்ற 3 நாட்களாக மிகவும் கஷ்டப்பட்டான். அவளை நேரில் கண்டதும் அவன் தைரியம் எல்லாம் மறைந்துவிடும். சாதாரண விஷயங்களை பேசிவிட்டு போய்விடுவான். இன்று எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்துவிடுவது என்ற தீர்மானத்துடன் வழக்கமாக சந்திக்கும் நூலகத்தின் வாசலில் யோசனையில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் கல்யாணிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட நட்பிலிருந்து உண்டான பல சம்பவங்கள் திரையில் படங்கள் தோன்றி மறைவது போன்று ஒன்றன் பின் ஒன்றாய் தோன்றி மறைந்தன. கல்யாணியும் கடைசியில் வந்து சேர்ந்தாள். தன்னை கண்டு புன்னகையுடன் வருகிறவளை ஒரு குற்றவாளியைப் போல் ராமகிருஷ்ணன் பார்த்தான். வேறு ஒன்றும் பேசாமல், கல்யாணி, இந்த கடிதத்தை நீயே படித்துப்பார் என்று சொல்லி அவளிடம் தன் தந்தையின் கடிதத்தை நீட்டினான்.
அவள் அதை வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது ராமகிருஷ்ணனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. முகத்தில் குப்பென்று வியர்க்க ஆரம்பித்து விட்டது. அவளை பார்க்க கூட சகிக்காதவனாய் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். கல்யாணி தனக்குள் அக்கடிதத்தை வாசிக்கலானாள். அதில் எழுதியிருந்ததாவது: சிரஞ்சீவி ராமுவுக்கு அப்பாவின் வணக்கம். நீ இன்னும் 2 மாதங்களில் படிப்பு முடிந்துவிடும் என்று எழுதியிருந்தாய். மிகவும் சந்தோஷம். பணம் வேண்டும் என்றும் எழுதியிருந்தாயே. அதை பார்த்ததும் எனக்கு கவலை அதிகமாகிவிட்டது. உனக்கு நம் குடும்பத்தின் நிலைமை தெரியாது என்று நான் சொல்லவில்லை. என்னால் நீ கேட்கும் அவ்வளவு பணம் அனுப்ப இப்பொழுது சக்தியே இல்லை. இருந்தாலும் நம் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நம்ம ஊர் தாசில்தார் போன வாரம் உன் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போனார். உன் ஜாதகமும் அவர் பெண் சுசிலாவினுடைய ஜாதகமும் நன்றாக பொருந்தியிருப்பதாக சொல்கிறார். சித்திரையில் உன் கல்யாணத்தை செய்துவிடலாம் என்றும் உன் மேல் படிப்பை தாமே கவனித்துக் கொள்வதாகவும் சொல்கிறார். பெண்ணை உன் அம்மா போய் பார்த்தாள். நன்றாகத்தான் இருக்கிறாள். இப்படி பெரிய இடத்து சம்பந்தம் நம் போன்றவர்களுக்கு கிடைப்பது அதிர்ஷ்டம். உன் படிப்புக்காக இனி எனக்கு ஒரு பைசா கூட அனுப்ப சக்தி இல்லை. நீ பெரியவனாக போய்விட்டதால் உன்னை நான் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. சீக்கிரத்தில் நம் இஷ்டத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டுமாதலால் உடனே உன் சம்மதத்தை கூறவும். இதை படித்ததும் கல்யாணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. உலகமே இருண்டு விட்டது போல் ஒரு நிமிடம் தோன்றியது. அவள் எண்ணாததெல்லாம் எண்ணினாள். சற்று யோசித்து பார்த்துவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அவள் தன் வருத்தத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பரிவுடன், இதற்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அவள் இப்படி கேட்டதும் ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டான். ஏனென்றால் அவள் கோபப்படாமல் இவ்வளவு அமைதியாக நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சமாளித்து கொண்டு, நீயே சொல், நான் என்ன செய்வேன்? என் மனம் மிகவும் குழம்பி போயிருக்கிறது என்றான். உடனே கல்யாணி, அப்படியென்றால் நீங்கள் அப்பா சொல்வது போலவே செய்யுங்கள். சம்மதம் என்று உடனே பதில் எழுதிவிடுங்கள். நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தலை குனிந்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள். அவள் மனம் அப்பொழுது பட்ட பாடு விவரிக்க முடியாதது. கல்யாணி, அப்படியென்றால் என்னை ஒரு கோழை என்று நினைத்து வெறுத்துதானே இப்படி சொல்கிறாய் என்று தழுதழுத்த குரலில் ராமகிருஷ்ணன் கேட்டான். இல்லை, அப்படி நினைத்திருந்தால் நான் வேறு விதமாக பதில் சொல்லியிருப்பேன். நாம் இருவரும் இதுவரையில் கற்பனை உலகில் வசித்து வந்தோம். இன்று நிஜ உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நடக்க முடியாதவைகளை பற்றி ஆகாய கோட்டைகள் கட்டி மனம் புன்னடைவதனால் என்ன பயன்? நீங்களே யோசித்து பாருங்கள். என்னை மணந்து கொண்டால் உங்களுக்கு ஏதாவது உபயோகம் உண்டா? மேலும் நான் விதியின் கொடுமைக்கு ஆளானவள். சமூகத்தை எதிர்த்து இந்த காரியத்தை செய்ய நம்மிடம் அவ்வளவு சக்தி இல்லை. அப்படி இருக்கையில் நம்முடைய சந்தோஷமே பெரிதென்று நினைத்து நான் உன்னை கட்டாயப்படுத்தினால் நான் தான் சுயநலக்காரியாவேன். நீங்கள் எங்கேயாவது சௌக்கியமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவ்வளவுதான் நான் கொடுத்து வைத்த சந்தோஷம். நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொளவளவென்று கண்ணீர் வடித்தாள். ராமகிருஷ்ணனும் தாங்க முடியாத துக்கத்தினால் சிறு குழந்தையைப் போல் விம்மினான். இப்படியாக இவர்களின் காதல் கோட்டை தகர்ந்தது. அந்த வருடம் ராமகிருஷ்ணனுக்கும் சுசீலாவுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறியது. அவனும் கல்யாணியை மறந்துவிட்டு சுசீலாவுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். கல்யாணி ஒத்துக்கொண்டுதானே என் கல்யாணம் நடந்தது. அப்புறம் எதற்காக சுசீலாவை இவள் பழிவாங்க போகிறாள் என உள்ளுக்குள் நினைத்து கொண்டு, எப்படி இருக்க கல்யாணி என்றான். அவனை முறைத்து பார்த்தவள் தன் பழைய நினைவுகளை மனதிற்குள் ஓட்டி பார்த்தாள். அன்று கடைசியாக அவனை பார்த்து பேசிவிட்டு அழுகையுடன் ஒரு வழியாக தன் அறைக்கு வந்து சேர்ந்தவள் ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள். ஆனாலும் அவனை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பழையபடி நடைபிணமாக வாழ ஆரம்பித்தாள். மாதங்கள் ஓடியது. 6 மாதத்திற்கு பிறகு ராமகிருஷ்ணனின் நண்பன் என ஒரு முறை அறிமுகமானவனை தற்செயலாக ஒரு கடையில் பார்த்தாள். சந்தோஷமாக இருந்த கல்யாணியை பார்த்தவனுக்கு இன்று இப்படி கல்யாணியை பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாயிருந்தது. கல்யாணி ராமகிருஷ்ணனை மறக்க முடியாமல் தவிப்பதை பார்த்தவன்
அவளிடம் பேச வேண்டும் என அழைத்து சென்றான். அந்த கடிதம் என சொல்ல வந்தவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் ஏதோ சொல்ல வருகிறான் என ஆர்வமானாள். அவன் கல்யாணியிடம் அந்த கடிதத்தை நான் தான் எழுதினேன் என்றான். ராமகிருஷ்ணன் சொல்ல சொல்ல நான் தான் அப்படி எழுதினேன். அவன் உண்மையிலேயே சுசீலாவைத்தான் காதலித்தான். ஊருக்கு செல்லும் போதெல்லாம் அவளை பார்ப்பதும் அவளிடம் வழிய சென்று பேசுவதுமாக இருந்தான். அவள் பணக்காரி என்பதால் அவளை வற்புறுத்தி காதலிக்க வைத்தான். அதற்கு அவரது அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கவே அவரையும் தன் சாமர்த்தியத்தால் சம்மதிக்க வைத்தான் என சொல்லி முடிக்க கல்யாணிக்கு கண்ணீர் வழிந்தது. இப்போதாவது அவனை பற்றிய உண்மை தெரிந்த சந்தோஷத்தில் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். அதன் பிறகு இன்றுதான் அவனை பார்க்கிறாள். சுயநினைவுக்கு வந்தவள், வாங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன், உங்க காதல் மனைவி எப்படி இருக்காங்க என்றாள். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவளுக்கு அனைத்து உண்மையும் தெரிந்துவிட்டதால் தான் இவள் இப்படி நடந்து இருக்கிறாள் என தெரிந்து கொண்டான். வேறு வழியில்லாமல் அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். அவன் பேசுவதை விரும்பாதவள், நீ எதுவும் பேச வேண்டாம், ஏமாந்து போனது நான் தான். உன்னை போன்ற ஒரு அயோக்கியனை அடையாளம் காண முடியாமல் ஏமாந்தது நான் தான். இருந்தாலும் உன்னை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது நான் என்னையே அறியாமல் தவறு செய்து விட்டேன். உன்னை பழிவாங்க உன் மனைவியை தண்டித்ததில் எந்த நியாயமும் இல்லை. நான் செய்த தவறை நானே சரி செய்கிறேன். அதற்கான மாற்று மருந்தை நான் எப்போதோ எடுத்து வைத்து விட்டேன் என அவனிடம் கொடுத்தவள், அவளுக்காவது உண்மையாய் இரு என்று சொன்னாள். அவன் பேச முயல அவனை பார்த்து கொண்டிருந்த கல்யாணி, வெளியே போ, உன்னால் முடிந்ததை பார் என கத்தினாள். அவளை பார்த்து கொண்டே அவள் வீட்டை விட்டு குற்ற உணர்வுடன் வெளியேறினான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.